தமிழ்நாட்டில் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி வழங்க வழிவகுக்கும் சட்ட முன்வடிவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்தார். உள்ளாட்சி அமைப்பு முறையில் மாற்றுத்திறனாளிகளின் குரல் ஒலிப்பதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளை நியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதனை நிறைவேற்றும் விதமாக தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் திருத்தச் சட்ட முன்வடிவுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். அருந்ததியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு சட்ட முன்வடிவை முன்மொழியும் வாய்ப்பை கலைஞர் வழங்கியபோது பெருமை அடைந்தது போலவே உள்ளாட்சி அமைப்பு சட்டத்திருத்த முன்வடிவை அறிமுகம் செய்வதில் வாழ்நாள் பெருமை அடைவதாக முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய வகையில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தக்க சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தும்னு நிதிநிலை அறிக்கையில் தெரிவிச்சிருந்தோம். இப்போது அந்த சட்ட முன்வடிவதில் நான் வாழ்நாள் பெருமை அடைகிறேன். தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும், அதாவது கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் உறுப்பினராகப்படுவாங்க. இது மூலமாக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளோட பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்புரிமைகளையும் சமமாக பெறுவதற்கு இந்த சட்ட முன்வடிவுகள் வழிவகுக்கும். இது எல்லாருக்கும் எல்லான்னு இந்த அரசு தொடர்ந்து வலியுறுத்துகிற சமூக நீதி அடைகிறதுக்கான மற்றும் ஒரு முன்னெடுப்பு. உள்ளாட்சி அமைப்புகள் திருத்தச் சட்டம் மூலம் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் 12,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் தெரிவித்தார். தற்போது நகர்ப்புற உள்ளாட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் 35 பேர் மட்டுமே மாற்றுத்திறனாளிகள் ஆவார்கள். ஆனால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு சுமார் 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 12,913 மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் 388 மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் மாவட்ட ஊராட்சிகளில் 37 மாற்றுத்திறனாளிகளும் நியமனம் செய்யப்படுவார்கள். அவர்களது குரல் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் எதிரொலிக்கும். இந்த சட்டத்தினால் விளையப்போகும் மிகப்பெரிய நன்மையாகும் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்தியாவிலேயே அதிகளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதி உதவி வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர், அரசு பணித் தேர்வில் நடைமுறைப்படுத்தப்படும் 4 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் மூலம் 4 ஆண்டுகளில் 493 பேர் அரசு வேலை பெற்றுள்ளதாக கூறினார். தமிழ்நாடு அரசு கருணை அடிப்படையில் மட்டுமல்ல, உரிமை அடிப்படையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு திட்டங்களை தீட்டி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.